பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மற்றும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த காரியத்தை அப்பா இந்த நாளில் எச்சரிக்கையின் சப்தமாய் கர்த்தாவே ஒரு சாட்சியை கொடுக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? துன்பமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், தூதர்களே ஆனாலும் தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளப்படுவது நல்ல காரியம். இதை நாம் வெறுக்கக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்து தனிப்பட்ட ஊழியர்களோ அல்லது சபையினுடைய செய்தியின் வழியாகவோ கூட கர்த்தர் நம்மை கடிந்து கொள்வதுண்டு. ஏனெனில் நமது பார்வைக்கு நமது வழிகள் மிகவும் சுத்தமானவைகள் போல காணப்படும். ஆகவே தான் தாவீது ராஜா, தேவனே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று கதறுகிறார். ஏனெனில் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் வாலிப பிள்ளைகளை பாருங்கள், தங்கள் வயதை காரணம் காட்டி தாங்கள் செய்கிற மீறல்களுக்கும் பாவங்களுக்கும் தங்களுக்கு தாங்களே சமாதானப்படுத்தி நியாயப்படுத்தி பேசுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் நம்மை வித்தியாசமான முறைகளில் சிக்ஷிக்க ஆரம்பிப்பார். இதை நாம் உடனே புரிந்து கொள்வோமே, ஆனால் சரியான பாதைக்கு வந்துவிட முடியும். இப்படியாய் நடந்த ஒரு பரிதாபமான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் அநேகருக்கு எச்சரிப்பை உண்டு பண்ணுவாராக. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. எனவே அநேக வருடங்களுக்கு முன்பாக எங்கள் சபையிலே ஒரு அருமையான குடும்பத்தார் இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 9-10 பேருக்கு மேலே இருப்பார்கள். எல்லாம் நல்ல சபைக்கு வருவார்கள், ஆராதனையில் பங்கு பெறுவார்கள். சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சண்டே ஸ்கூல்ஸில் அது இதெல்லாம் பங்கு பெறுவார்கள். நிறைய ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார். அதில் ஒரு பிள்ளை, அப்பா இல்லாத ஒரு மகன், ஒரு சகோதரியுடைய பிள்ளை, அவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாய் அவனுடைய பாதை மாறுறதை நான் பார்த்தவனை தனியாக கூப்பிட்டு கண்டிச்சப்பா எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க அங்கிள் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, நான் ஒன்று சொல்கிறேன், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை, ஏதோ ஆண்டவர் எனக்கு உணர்த்ததுனால உன்னை நான் இந்த காரியத்தை சொல்கிறேன், அதனால் நான் தொட்டுறேன்னு நினச்சிக்காத, உன் வழியை கொஞ்சம் மாற்றிக்கொள் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக சரியாக இந்த செய்தி நேரம் வரும்போது கரெக்டாக எழுந்து வெளியே படிக்கட்டில் உட்கார்ந்து கொள்வார், சபையை விட்டு போகாமல்.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செய்திக்கு டைமுக்கு எழுந்து வெளியவே போக ஆரம்பித்தோம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாலிப பிள்ளைகள் நம்ம ரொம்ப அதிகமாக கடிந்து கொள்ள முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டோம். அந்த மாதிரி தான் நான் எடுமே பார்த்தேன். சரின்னு பார்த்தா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவனை வீட்டுக்கு போய் அவனை பார்த்து பேசும்போது நான் சொன்னேன், இல்லை நமக்கு ஆண்டவர் சிஸ்டத்தை சுற்றிப்பார், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். திரும்பவும் அவன் சபைக்கு வரதை நிறுத்திட்டான். கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்ப அவனை போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்து திரும்பவும் சொன்னேன், பர்ப்பா இந்த வசனத்தை அவனுக்கு சொன்னேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான்னு போட்டுக்குது. ஏனோ அது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, நாசத்தை நாமளே தேடிக்க கூடாதுப்பா, அதனால எச்சரிக்கையாக இருந்துக்க, கொஞ்சம் ஸ்நேகிதங்களை விட்டுடு. இந்த வயசில் ஸ்நேகிதம் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பகை, உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிற்பாடு ஒரு நாள் திடீர்னு செய்தி வந்தது, ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாம் ரொம்ப வேகமாக அது மோட்டர் பைக் ஓட்டின்னு போயிருக்கிறாங்க. அப்போ திடீர்னு கீழ் விழுந்து தலையில் அடிபட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. 2 நாளில் பிணம்தான் வீட்டுக்கு வந்தது. பாருங்க, சகாயமின்றி ஆண்டவருடைய சான்றாண்டப்ப சகாயம் பண்ணவில்லை என்றால் ஏற்கனவே சகாயம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவனை நல்வழிக்கு திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவன் அந்த சகாயத்தை அசுட்டை பண்ணினதினாலே சகாயமின்றி சடுதியிலே அவன் மரணமடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எச்சரிக்கையாக இருப்போம் பெரியமார்களே. எந்த நேரத்திலும் நாம் செய்கிறது நமக்கு சரி என்று பட்டாலும் கூட ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில் அது சரியில்லாமல் இருக்குமே, ஆனால் யார் மூலமாவது நமக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் உண்டாகும். அந்த நேரத்தை அதை சரி செய்து கொள்வது நல்லது. நாம் இந்த விடையில ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்படுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நம்முடைய கர்த்தாவே கழுத்தை பிடரியை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தாவே, தேவன் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்போ நாங்கள் ஒழுங்காய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அப்போ இந்த ஜெபத்தை கேட்டு, அப்போ இந்த சாட்சியை கேட்டு நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.